என்ன பண்ணணும்? கான்செப்ட் ஒரு பணம் இது பண்ணுறதை பற்றி இது ஒரு கொலை பண்ணிட்டு அப்படி அதை மறைச்சி அந்த பணத்தை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது பற்றி எங்கேயாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இல்லை ஓரளவுக்கு பார்க்கலாம். ஒன்ஸ் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக எடுத்திருக்காங்க. ஏ டு இசட் அருமையாக இருக்கு. எல்லா நடிப்பும் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஏ டு இசட் கைவே இல்லை. ஆமாம், எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா எடுத்திருக்காங்க. படம் குறைஞ்ச செலவில் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்கு. எங்கேயாச்சும் லாகிங் இருக்குங்களா? போர் அடிக்கிற மாதிரி இல்லை, போர் இல்லை. போர் கண்டினியூவாக தொய்வு அங்கங்கே ஒரு 5 நிமிஷம் இருக்க அப்படியே படம் நல்லா இருக்கு. எங்கேயாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. எங்கேயாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருக்குங்களா? இல்லை, அவங்க லாக் இருக்கு சார். ஆனால் நல்லா இருக்கு. போர் எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல. போர் அடிக்கிறீங்களா? நல்லா இருக்கு. நல்ல டைம் பாஸ். நல்லா நல்லா இருக்கு. மூவி எப்படி சார்? படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். த்ரில்லர் காமெடி ஆனால் ரெண்டுமே கால் நல்லா தானே இருக்கு. சூப்பராக இருக்கு. மூவி எப்படி இருக்கு? மூவி எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக இருக்கு. சார் மூவி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு சார். எங்கேயாச்சும் லாகிங் இருக்குங்களா? போர் அடிக்கிறது இல்லை சார், படம் த்ரில்லிங்காக அப்படியே போகுது. அடுத்தது என்னங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. பார்க்கலாம், நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான படமாக இருக்குது. இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் அது பார்த்து அது அடுத்த ஜென்ரேஷன்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குதுண்ணா, சூப்பராக இருக்கு. படம் நல்லா தான் சார். த்ரில்லர் அண்ட் காமெடி. ஆமாம் சார், த்ரில்லர் அண்ட் காமெடி நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. எங்கேயாச்சும் போர் அடிக்கிற மாதிரி? ஓவராக தான் இருக்குது சார். நார்மலாக போகுது படம். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா தான் சார். சரிங்களா, நார்மலாக ஒரு ஃபேமிலி பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. பரவாயில்ல, பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, அப்புறம் படம் எப்படி இருக்கு? ஓகே, எங்கேயாச்சும் லாகிங் இருக்குங்களா? இல்லை, அதெல்லாம் எதுவும் நல்லா இருக்கு. படம் எப்படி போகுது? படம்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம், இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, எங்கேயாச்சும் ஃபேமிலியோட பார்க்கலாம். போர் அடிக்குதுங்களா? இல்லை, போர் அடிக்கல எங்கேயுமே. பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி? நல்லா இருக்கு. ஓகே, படம் காமெடியாக போகுது. கடைசியில் சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்கு. எங்கேயாச்சும் போர் அடிக்குதுங்களா? போர் அடிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. படமே அப்படியெல்லாம் இல்லை. அடுத்த சீனே உங்களுக்கு காமெடி நல்லா இருக்குது. கடைசிட்டு இப்போ நடக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரம் நல்லா சென்டிமெண்ட்டாக இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இது த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன் ரெண்டுமே கலந்துருக்காங்க. 2-3 சீன்ஸ் வருது. இருக்கு. ஆமாம், சில சீனில் ஒரு இடைவேளையப்போ நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலி தான் நல்லா ரசித்து பார்ப்பாங்க. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. சரி. எங்கேயாச்சும் போர் அடிக்குதுங்களா? இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருந்துச்சு. நல்லா இருக்கு சார். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனில் ட்ரக் மாஃபியா அப்படின்றது நிறைய போயிட்டு இருக்குது. அதை நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. பாண்டியராஜ் சார் இப்போ நிறைய ஆக்டர்ஸ் இதில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆமாம், எல்லாருமே அவங்கவுங்களுடைய ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க சார். எஸ்பெஷலி மிஷ்கின் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. பாண்டியராஜ் சார் ஒவ்வொரு படத்துலையுமே ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. இதில் அந்த ட்ரக்கை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்ன மெசேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ.